வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ HT21 அப்படின்னு ஒரு மாடுல். இதனுடைய பவர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 550 வாட்ஸ் பவர். 550 வாட்ஸ் பவரில் இது 2.1 ஹோம் தியேட்டர். உங்கள் வீட்டுக்கு ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் எவ்வளவோ கிடைக்கிது. மார்க்கெட்டில் ரெடிமேடாகவே இருக்குது. பட் இதனுடைய குவாலிட்டி, இதனுடைய அவுட்புட் வேறு எந்த மாடலுமே வராது. லோ பட்ஜெட் 2500 ரூபா இந்த மாடலுடைய ப்ரைஸ். 2500. இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போது 2.1 அப்படின்னா 2 சேனல், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, தென் சப்பு. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் வந்து 160 வாட்ஸ் ப்ளஸ் 160 வாட்ஸ், சப்பு வந்து 220 வாட்ஸ். லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு AS21 அப்படின்னு ஒரு மாடல் பற்றிய ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன். சேம் அதே கான்ஃபிகரேஷன் தான், கொஞ்சம் பவர் கம்மி, நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடியது. ஏன்னா சில பேர் கேட்குறாங்க, 4300 ரூபாயில் ஒரு மாடல் இருக்குது, 3900 ரூபாயில் ஒரு மாடல் இருக்குது, இது 2500 ரூபா. இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங். இதில் பார்க்கலாம் பாருங்கள். இதில் இந்த மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட், டாப் பாட்டம் பிளேட் இருக்கும். கூடவே இந்த நாப் இருக்கும், ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், DC இன்புட் சாக்கெட் இதெல்லாம் இருக்கும். தென் இது வந்து ஒரு ஃபிட்டிங்ஸ், நட்டு ஸ்க்ரூஸ் எல்லாமே இதில் இருக்கும். ப்ளஸ் இதான் மதர் போர்டு. கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்லையே AS21 பார்க்குறதுக்கு அதே மாதிரியே இருக்கும். இதுதான் இந்த மாடல். சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். இதனுடைய டீட்டெயில்ஸ் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பாருங்கள். இப்போ நீ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் அதனுடைய வாட் இஸ் இந்த பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே இருக்குது. இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, இது டாப் பிளேட்டு, பாட்டம் பிளேட்டு, இது வந்து மதர் போர்டு, இது நாபு, உங்களுக்கு DC கனெக்டர், ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஸ்டெம்மு, தென் நட் ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா பாருங்கள், இதுதான் இந்த போர்டு. இதுதான் அந்த போர்டு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நாம் அசம்பிள் பண்ணலாம். கார் செட்டு மாதிரி வந்துடும். டாப்பில் ஒரு பிளேட் வரும், பாட்டம் ஒரு பிளேட் வரும். ரெண்டையும் இணைக்கிறதுக்கு ஒன்று நட்டு, ஸ்க்ரூஸு, ஸ்டெம் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இது வந்து சப்வூஃபருடைய ஃப்ரீக்வன்சி. ரெண்டுமே சப்வூஃபருக்கு உண்டானது. பாருங்கள், சப்வூஃபர்னு போட்டிருக்கு. இது ரைட் லெஃப்ட் சேனலுடைய ட்ரிபிள் பாஸ். இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 2 சேனலுடைய பாஸ் கூடி குறையும், 2 சேனல் உள்ள ட்ரிபிள் கூடி குறையும். இது சப்வூஃபருக்கு 2 ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரீக்வன்சி, ஒன்று ரெஸ்பான்ஸ், ஒன்று வால்யூம் கண்ட்ரோல். ஒன்று வால்யூம் கண்ட்ரோல்ங்கிறது சப்போட வால்யூமை கூட்டலாம் குறைக்கலாம். இந்த சப்பில் வர்ற பஞ்ச் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். சில பேர் லைட்டாக இருக்கும், பாட்டோடு இணைஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு செப்பரேட்டாக தெரியணும், சப்பு ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியணும்னா, கும்னு சவுண்டு வரணும் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து 20 to 200 ஹெர்ட்ஸ். AS21 இருக்கிற என்ன ரெஸ்பான்ஸோ கிட்டத்தட்ட அதே தான். இந்த இடத்துல ஒரு டைல் வீல் பட்டன் ஒன்று இருக்குது. நீங்கள் பென்ட்ரைவ் கொடுத்தீங்கன்னா இதில் என்ன மாடலில் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃப்ரண்ட் பேனல்லே உங்களுக்கு USB-N இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்க செட்லாம் பேக் சைடில் இருக்கும், இது ஃப்ரண்ட் சைட்லேயே இருக்கும். பேக் சைடில் USB போட்டிருந்தா கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, வித்து சுவிட்சோடு இருக்குது. வேணா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் டிசைன், காம்பேக்ட் சைஸ், பவர்ஃபுல்லான IC, 550 வாட்ஸ் பவர். DC இன்புட், இதில் ஒரு DC இன்புட் ரெண்டுமே இருக்குது. ஏதோ ஒன்றில் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக ப்ரொவைடு பண்ணணும். இது ஊஃபரோட அவுட்புட், லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுடைய அவுட்புட். இதனுடைய கனெக்ஷன் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுங்க. இது கிளாஸ் D ஆம்பிளிஃபையர். லீனியர் IC தான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கோம். அந்த லீனியர் ஐசியோட இதில் குவாலிட்டி நல்லாயிருக்கும். லீனியர் ஐசி எடுத்தோம்னா எல்லாமே வந்து
டோட்டலாக ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எந்த ஐசிலையுமே இருக்காது. பட் இது அப்படி இல்லை. கிளாஸ் டியில் சின்ன சின்ன சிங்கிள் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அவுட்புட்டாக வெளியே வரும். கூடவே ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு ஸ்பீக்கர் இருந்தால் போதும் உங்களுக்கு. இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 15 வோல்ட் டிசியிலிருந்து 36 வோல்ட் டிசி. நான் சொன்னேன் இல்லையா, AS21 மாடல் என்னென்னவோ அதே தான் இதுக்கும். இதுக்கு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எம்பிஎஸில் 24 வோல்ட் 10 ஆம்பியர் பாருங்களேன். இதில் பாருங்க, இதில் என்ன போட்டிருக்கு, 24 வோல்ட்டு, இது 20 ஆம்பியர். இன்னொன்று எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி 24 வோல்ட்டு, இது வந்து 10 ஆம்பியர். இதில் ரெண்டில் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 10 ஆம்பியர் வேணும். 5 ஆம்பியர் இருந்தாலும் ஒர்க் பண்ணும். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற சப்போட பஞ்ச் எதிர்பார்க்க முடியாது, அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் லெஃப்ட் ரைட் பிரமாமல் ஒர்க் பண்ணும். இதுதான் டோட்டல் இதனுடைய ஃப்ரண்ட் வியூ. அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஒரு மதர் போர்டு. இது சப்வூஃபரோட ஃப்ரீக்வன்சி, சப்வூஃபரோட வால்யூம், பாஸ் வால்யூம்னு போட்டிருக்கு. டோட்டல் லெஃப்ட் ரைட்டினுடைய ட்ரிபிள், டோட்டல் லெஃப்ட் ரைட்டினுடைய பாஸ். இது வால்யூம் கண்ட்ரோல், மாஸ்டர் கண்ட்ரோல் வித் ஆன் ஆஃப் சுவிட்ச். இது டைல் பட்டன். பாஸ் அமுத்தலாம். பென்ட்ரைவ் யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் ரெண்டுமே நம்ம செலக்ட் பண்ண முடியும். 3.5 mm ஜாக், எக்ஸ்டர்னல் ஆடியோ இன்புட் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு ப்ளூடூத் இன்புட் இருக்குது, 5.1 வெர்ஷன். இதுதான் அவுட்புட், ஸ்பீக்கர் அவுட்புட். இதில் வந்து உங்களுக்கு டிசி இன்புட் சோர்ஸ் லைக் திஸ். நல்ல ஒரு கெப்பாசிட்டர், 2 கெப்பாசிட்டர் இருக்கும். நல்ல குவாலிட்டியாக வால்யூம் கூட்டும் போதோ குறைக்கும் போதோ, பவர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும் பொழுதோ சார்ஜ் டிஸ்சார்ஜிங் கரெக்டாக பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கும். இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு நாய்ஸே வராது. நல்ல கிளியரான ஒரு அவுட்புட் வரக்கூடிய ஃபில்டர் சர்க்யூட்ஸ் எல்லாமே அவுட்புட்டில் கிளாஸ் டியில். ஸோ இப்போ இது என்ன சொல்லியிருக்கோம், பவர் ஸ்பேக் பற்றி சொல்லியிருக்கோம், இந்த போர்டை பற்றி சொல்லியிருக்கோம். நடுவில் ஒரு ஃபேன் இருக்கு இல்லையா, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ரன் ஆச்சுன்னா எந்த விதமான நாய்ஸ் வராது. இது ஃபுல்லாக ஹீட் சிங். இந்த ஹீட் சிங் மூலிமா ஹீட்டை தணிச்சிரும். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய ஐஸில் எந்த கம்ப்ளைண்ட் வராது, நல்லாயிருக்கும். அப்போ இது மேட்சிங் வேணும்னா வேறு என்ன வேணும், அதர் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு கேட்டால், இதுக்கு தேவையான சூட்டபிள் ஸ்பீக்கர் அல்லது ஊஃபர், சப்வூஃபர் பற்றி பார்க்கணும் இல்லையா. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க எந்த கோர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும், ஆன்லைனில் படிக்கிறதுனால எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். வருங்கால எலக்ட்ரானிக்ஸ் தான், அது எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் தான். வீட்டுக்கு 10 ப்ராடக்ட் இருக்குது, கண்டிப்பாக சர்வீஸ் வரும். ஃபால்ட் வராத மாதிரி எந்த டிவைஸையும் தயார் பண்ண முடியாது. இப்போ நீ பார்த்துட்டு இருக்க இந்த டிவைஸ் முதல்ல நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் அதான் சொல்கிறோம், சப்ஜெக்ட் தெரிஞ்சு வச்சுக்கங்க. எதிர்காலத்தில் நிறைய ப்ராடக்ட் வரப்போகுது சர்வீஸுக்கு. முதல்ல ஒரு காலத்தில் இருந்த சூழ்நிலையெல்லாம் இப்போ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபியூச்சரில் ரொம்ப நீடட் சப்ஜெக்ட் அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் மட்டும்தான். அது ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரைனிங் இருந்தால் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். அதை தான் இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், டே பை டே வீடியோவாக. அப்போ இதுக்கு சூட்டபிளான ஒரு அவுட்புட் ஸ்பீக்கர் சிஸ்டம் என்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாமா. அதில் இப்போ வந்து பாருங்களேன், பாஸ் எக்ஸ் சீரியஸ்ன்னு சொல்லி டைனிட்டினுடைய ஒரு கம்பெனியிலேருந்து உங்களுக்கு இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் நல்ல எஃபெக்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக டூயல் காயில் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 ohms டூயல். சில பேர் சப்பு வாங்கும்போது என்ன கேட்பாங்கன்னா 4 ohms இருக்கா 8 ohms இருக்கான்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. பட் அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் 4 ohms வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 8 ohms வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயுமே அவுட்புட் நல்லாயிருக்கும், பிரமாதமாக இருக்கும். 2 கையிலையுமே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால்.
இப்போது இதில் நம்ம வந்து இதை டீட்டெயில்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 12 இன்ச் பாருங்களேன், இதான் 12 இன்ச், 10 இன்ச் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி டேட்டாஸ் இதில் கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும் டைனிட்டினுடைய ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆடியோ அப்படின்னா டைனிட்டி தான். டைனிட்டியோட குவாலிட்டிக்கு ஈடு என எந்த ஒரு ஸ்பீக்கருமே கிடையாது. அது ஊஃபர் ஆகட்டும், மிட்ரேஞ்ச் ஆகட்டும், ஆல் வெரைட்டிஸ் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வந்து சப், இது வந்து ஃபுல் ரேஞ்ச் 12 இன்ச் ஃபுல் ரேஞ்ச் பாருங்களேன், 1250 இதான் மாடல் நம்பர். இதில் உங்களுக்கு சைஸ் டீட்டெயில்ஸு, வாய்ஸ் காயில் டைமென்ஷன்ஸு, என்ன மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்கு, ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஏன் ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோன்னா ஃபுல் ரேஞ்சில் ஆல் ஃப்ரீக்வன்சி அவுட்புட் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பர் வாய்ஸ் காயில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. டைனிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 12 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். 10 இன்ச்சில் ஒரு சப்பு யூஸ் பண்ணியிருக்கோம், டூயல் காயில். ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து பக்காவாக அவுட்புட்டில் நல்லாயிருக்கும். இது சம்மந்தமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கிட்டு காம்போ. இது வந்து ஒரு மினி டிகோடர், டிஜிட்டல் டிகோடர். இப்போது நம்மக்கிட்ட ஒரு டிவி இருக்குதுன்னு வச்சுங்களேன், எல்இடி டிவி. அதில் வர்ற அவுட்புட் வந்து ஒன்று HDMI ஏஆர்சியாக இருக்கும், இல்லைனா கோஆக்சியலாக இருக்கும், இல்லைனா ஆப்டிக்கல் அவுட்புட்டாக இருக்கும். அதில் வர டிஜிட்டல் ஆடியோவை அனலாக் ஆடியோவை மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ். ஜிஸ்டார் கம்பெனியினுடைய மாடல் நம்பர் 008. இதுதான் அந்த யூனிட்டு. இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். இது வந்து கோஆக்சியல், ஆப்டிக்கல், HDMI ஏஆர்சி இன்புட் இருக்குது. 3 இன்புட் இருக்குது டிஜிட்டல். இந்த சுவிட்ச் மூலிமா என்ன இன்புட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த இன்புட்டை செலக்ட் பண்ணாலும் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு 5.1 ஆடியோவாக வெளியே வந்துடும். இதை ஃபர்தராக நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையர் கொடுக்கணும். ஸோ ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த டிவைஸ் பெஸ்ட் ஒன். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, பென்ட்ரைவ் கனெக்டிவிட்டி இருக்குது. இல்லை எக்ஸ்டர்னலாக ஆக்சிலரி இன்புட் கொடுக்கனாலும் இந்த டிவைஸில் கொடுத்துக்கலாம். இது ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு அடாப்டர், 2.5 ஆம்பியர் அடாப்டர் இருக்குது. இந்த அடாப்டர் இருக்குது. ஓகே, தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதோட காம்போவிலே வந்துடும். ஒரு ஆப்டிக்கல் கேபிள் வரும், HDMI கேபிள், நல்ல ஒரு குவாலிட்டி, 1.5 மீட்டர், 3RCA கார்டு 2, இதெல்லாம் சேர்ந்து வரும். கொரியர் சார்ஜோடு இதனுடைய ப்ரைஸ் வந்து 3000 ருபீஸ் வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 4 முறை வந்துருச்சு, சோல்ட் அவுட். இப்போயுமே நிறைய ஆர்டர் இருக்குது. எந்த நேரமும் இந்த ஸ்டாக் வந்து தீர்ந்துடலாம். ஸ்டாக் இருக்கான்னு கேட்டுட்டு புக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பிலிப்ஸோட ஒரு ஹோம் தியேட்டர், 5.1 ஹோம் தியேட்டர் வித் ரிமோட்டு, வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, USB கனெக்டிவிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆடியோ சிஸ்டம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இது ப்ரைஸ் வந்து 4000 ருபீஸ் வரும். ஓகேங்களா? தென் ஷாம்கானுடைய ஒரு ஊஃபர் ஸ்பீக்கர், 5 இன்ச்சு ஊஃபர், ஒரு டியூட்டர், ஒரு பாக்ஸுக்கு 2 பாக்ஸ், ஒரு பேர் 1050 வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ஒரு புதுசாக ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸோடு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும் உங்களுக்கு. சரி, இப்போ என்ன பார்க்குறோன்னா ஒரு டிசைனிங் பாருங்களேன். இதுதான் ப்ராசஸ். இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் யூனிட்டு. இந்த யூனிட்டில் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு HD21. இந்த இடத்துல ஒரு ஊஃபர் இருக்குது, சப்பூப்பர் இருக்குது, 10 இன்ச்சு சப்பூப்பர், 12 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் 2 இருக்குது, டைனிட்டி. இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.